1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கணும். இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வையுங்க. அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இடியாப்பம் உலக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும். இத நம்ம எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவு எடுத்து உலக்குல போட்டுக்கோங்க. நம்ம காய வச்சிருக்க தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் மாவை டைரக்டா புழிஞ்சு விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது பிழிஞ்சு விடணும். அப்பதான் நூடுல்ஸ் நல்லா வெந்து வரும். நூடுல்ஸ் வெந்ததும் அதை எடுத்து ஐஸ் வாட்டர்ல போட்டு நல்லா கழுவிருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2-3 தடவை தண்ணில அலசி எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பொடியா வெட்டி வைத்திருக்கும் பூண்டை போட்டுக்கோங்க. வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு முட்டை ஊத்திக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் எடுத்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மெதுவா பண்ணுங்க, இல்லாட்டினா உடைஞ்சு போயிடும் நூடுல்ஸ். லாஸ்டா இதுல வெங்காயத்தால குட்டி குட்டியா கட் பண்ணி கொஞ்சமா மேல தூவி அதை கிளறி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், சுவையான சத்தான கோதுமை நூடுல்ஸ் ரெடி.